நம்ம டிவிகே உடைய இவர் பேர் என்ன, இந்த சினிமா தம்பி பேர் என்ன, விஜய் தம்பி தான் அடுத்த சிஎம் அப்படின்னா, விஜய் தம்பி சிஎம் நீ சொல்லக்கூடாது கண்ணா. நீ ஓன் தொகுதியில ஒரு எம்எல்ஏவை தான் நீ செலக்ட் பண்ண முடியும். உனக்கு கூட்டம் வந்துச்சா சந்தோஷம், கை தட்டுறோம், விசில் அடிக்கிறோம், நீ பெரிய ஆள் தான், உனக்கு கூட்டம் வருது. ஆனா அந்தந்த இடத்துல அந்தந்த தொகுதியில 27 பேர் உனக்கா காலையில வரிசையில வந்து நின்று ஓட்டு போடுவானா? உங்க கட்சிக்காரனே ஒருத்தன் சொல்றான், நாங்க 26% ஓட்டு வச்சிருக்கிறோம்னு சொல்லிருக்கான். ஓபன் மீட்டிங்ல தானே சொல்றாரு. ஆதவ் அர்ஜுனான்னு ஒருத்தர் சொல்றாரு. 26 வச்சிருக்கேன் நீ சொன்னீன்னா நீ தோக்க போறேன், நீ ஒத்துக்கிட்டேன்னு அர்த்தம். திமுக போன்ற கட்சிகளுக்கும் அதிமுக போன்ற கட்சிகளுக்கும் நடக்கும்போது ஏன் விஜய்க்கு நடக்காதுன்னு 2-3 காரியத்தினால இது நடக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. பாயிண்ட் 1 என்ன அப்படின்னா, சத்தம் கேக்குதா? கேட்கல. கேக்குதா? சேர்ந்தாதானே சத்தம் கேட்கும். விஜய் தனியா நின்றாருன்னா இதுதான் ஒத்த செருப்பு, வேலைக்கு ஆகாது, யூஸ்லெஸ். ஆனா முதலமைச்சர் வந்து கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், துணை முதலமைச்சர் அது கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் கிடையாது. அதை போய் விஜய் ஏற்பாரா? தம்பி, ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இதெல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். ஒரு லாட்ரி மருமகன், அந்த லாட்ரி மருமகன் உங்க கூட இருக்கிறாருன்னா அவர் வந்து எப்படி இருந்தாலும் டிஎம்கேனால அனுப்பப்பட்ட ஒரு வைரஸா இருக்கலாம். அப்ப இந்த செல்போன்ல எல்லாம் சொல்றாங்கல்ல, ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆர்கிடெக்ட் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள். சார் வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நேற்று மகாபலிபுரத்தில் ஒரு கட்சியுடைய பொதுக்குழு கூட்டம் நடத்தி முடிச்சிருக்காரு. கட்சியில் முக்கியமான தீர்மானம் என்னன்னாக்க, விஜய் அவர்கள் தான் 2026 தேர்தலில் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் போட்டிருக்காங்க. அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? தனிச்சு நின்றா விஜய் வெற்றி பெறுவாரா? அதாவது இப்ப விஜய் தம்பி கூட்டத்துல, அதாவது அவரு கூட இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் அவரை பத்தி அதிகமான ஒரு ஒப்பீனியன்ல இருக்கிறாங்க. அந்த ஒப்பீனியனை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா அவங்க ஃபீல் பண்றாங்க, அது எதுக்கு அவங்க மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு, அவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க, சந்தோஷம். ஆனா அவங்க அடிப்படையில் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தேன், நம்மளுக்கு வந்து இந்த டிஎம்கே உடைய அந்த பெண் நிறுவனம், ஆமாம், அவங்க கிட்ட வேலை பார்க்குற தம்பி, நம்ம காலேஜ் ஜூனியர் தம்பி, அவர்கிட்ட அப்பப்போ சில நேரத்தில் டிஸ்கஸ் பண்ணி அரசியல் சம்மந்தமாக பேசுவோம். அப்புறம் அவர் சில விஷயங்களை சொல்லும் போது அது நம்மளுக்கு ரொம்ப புதுசாக தெரியும். அந்த விஷயங்களை அவருடைய பர்மிஷனோட தான் இதை வந்து பகிரலாமா மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லும் போது, அது சொல்லுங்கண்ணே, ஒன்றும் தப்பு இல்லைண்ணேன்னு அந்த தம்பி சொல்லிச்சு. அதனால அந்த விஷயங்களை நான் சொல்ல வரேன். ஆக்சுவலாக நேற்று அந்த தம்பி கூட உட்காந்து இந்த விஷயத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அதாவது இந்த தாவேகா அவங்களுடைய மீட்டிங் பற்றி. அப்போ அந்த தம்பி என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொன்னோம்னா, அண்ணே நாம் வந்து மக்களாட்சியில் இருக்கோம்னு நீங்கள் நினைக்கிறீங்களாண்ணே அப்படின்னு அது சொல்லிச்சு. அதாவது டெமோக்ரஸியில் தான் இந்தியா இருக்குது. என்ன மாற்றுக்கிறது இருக்க போது? இந்தியா இஸ் எ டெமோக்ரஸி கண்ட்ரின்றதை நம்ம புத்தகத்துலேருந்து நம்ம படிச்சுட்டு தானே. ஆமாம், இந்தியா இஸ் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு நம்ம புத்தகத்தில் படிச்சிருக்கிறோம். ஆனால் அது உண்மையான்ற கேள்வியை நம்ம கேட்கணும். இப்போ மக்களாட்சினா என்ன? மக்கள் வந்து தீர்மானம் பண்ணி யார் தலைவர், இப்போ முதல்வர் யாருன்னு மக்கள் தீர்மானம் பண்ணால் அவர் தான் முதல்வர். கரெக்டா? அதுக்கு பேர் தானே மக்களாட்சி. ஆமாம். இப்போ நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் யார் அடுத்த முதல்வர்னு தீர்மானிக்க முடியுமா? ஓட்டு போட்டு 5 வருஷத்துக்கு முடியாது அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் உங்கள் எம்எல்ஏவை தான் தீர்மானிக்க முடியுமே ஒழிய சிஎம்ஐ தீர்மானிக்க முடியாது. சரியா? கரெக்டா தப்பா? நீங்கள் உங்கள் எம்எல்ஏக்கு தான் ஓட்டு போடுறீங்க தம்பி, சிஎம்க்கு. நீங்கள் சிஎம்க்கு ஓட்டு போடலை. சரியா? அப்போ இதுக்கு பேர் டெமோக்ரஸியா? நீங்கள் தீர்மானிக்கல, நீங்க உங்க எம்எல்ஏ தான் தீர்மானிக்கிறீங்க, உங்க எம்எல்ஏ தான் சிஎம் தீர்மானிக்கிறாரு. கரெக்டா? அப்ப இந்த இடத்துல நீங்க கவனமா பார்க்கணும். நம்ம டிவிகே உடைய இவர் பேர் என்ன, இந்த சினிமா தம்பி பேர் என்ன, விஜய் தம்பி தான் அடுத்த சிஎம் அப்படின்னா, விஜய் தம்பி சிஎம் நீ சொல்லக்கூடாது கண்ணா. நீ ஓன் தொகுதியில ஒரு எம்எல்ஏவை தான் நீ செலக்ட் பண்ண முடியும். அந்த எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்துதான் விஜய் சிஎம்மா வேற யாரு சிஎம்ன்றதை தீர்மானிப்பா. கரெக்டா? ஆமா. ஒரு எம்எல்ஏ நாளைக்கு கட்சியில இருந்து வெளில வந்தாலும் ஆட்சி இழக்கிற சூழ்நிலை. அந்த எம்எல்ஏ நாளைக்கு 5 கோடி 10 கோடி யாரோ டிஎம்கே காரங்க கொடுத்தான்னு சொல்லிட்டு மாறி போனா விஜய் சிஎம் இருக்க முடியாது. கரெக்டா? நீ ஓட்டுருப்ப, ஆனா முடியாது. ஏன்னா டைரக்டா நீ வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டு சிஎம் ஆக்க முடியாது. நீ ஓன் தொகுதி எம்எல்ஏக்கு தான் போட முடியும். கரெக்டா தப்பா? கரெக்ட். சரி, இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் டெமோக்ரஸியா? இதுக்கு பேர் டெமோக்ரஸி இல்லை, இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இதுக்கு பேர் என்னன்னா
ரெப்ரசன்டேட்டிவ் ரிப்பப்ளிக் அப்படின்றது இதுக்கு பேர். எனக்கான பிரதிநிதியை நான் தேர்ந்தெடுக்கிறேன். பிரதிநித்துவ ரிப்பப்ளிக் அப்படின்ற வார்த்தை குடியரசு, பிரதிநித்துவ குடியரசு. இந்தியா இஸ் நாட் அ டெமோக்ரஸி, இந்தியா இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ரிப்பப்ளிக், பிரதிநித்துவ குடியரசு. ஆனா நாம டெமோக்ரஸின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். தப்பு கிடையாது. அப்படி நம்ம புஸ்தகத்துல படிச்சனால இந்தியா வந்து மக்களாட்சி உள்ள இடம்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். மக்களாட்சியெல்லாம் இந்தியாவில் கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம புரிதலே தப்பு. இந்தியா மக்களாட்சி உள்ள நாடு கிடையாது. அதுலயும் சொல்றாங்க ஆஃப் த பீப்புள் ஃபார் த பீப்புள் பை த பீப்புள். ஆமா, ஆஃப் தி பீப்புள் ஃபார் த பீப்புள் பை தி பீப்புள். நீங்க நினைச்ச உடனே உங்களோட பிரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்ண முடியுமா, இல்ல சிஎம் செலக்ட் பண்ண முடியுமா? முடியாது. நீங்க எம்பியை தான் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சும்மா இருக்கணும். எம்பிக்கெல்லாம் சேர்ந்து தான் பிரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்ண போறாங்க. எம்எல்ஏ செலக்ட் பண்ணிட்டு நீங்க சும்மா இருக்கணும். அந்த எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து தான் சிஎம் செலக்ட் பண்ண போறாங்க. அந்த எம்எல்ஏவும் யாருன்னு நீங்க தீர்மானிக்க முடியாது. அந்த கட்சிக்காரன் எவனை நிப்பாட்டுறானோ அவனை தான் தீர்மானிக்க முடியும். உங்க ஊர்ல ஒரு நல்ல வாத்தியார் இருப்பாரு, ஊருக்கு நல்லது பண்ணிக்கிட்டு மரம் நட்டுக்கிட்டு சந்தோஷமா நல்ல மனுஷன் இருப்பாரு. அவரை அந்த கட்சி செலக்ட் பண்ணாது. அந்த ஊர்ல ஒருத்தன் வந்து கஞ்சா வித்துக்கிட்டு இருப்பான், இல்ல சரக்கு வித்துக்கிட்டு இருப்பான், இல்ல 10 கொலை பண்ண ரவுடி பேலா இருப்பான். அவனை திமுக செலக்ட் பண்ணி இவன் தான் அவங்க எம்எல்ஏ கேண்டிடேட்னு சொல்லும். வேற வழி இல்லை, நீங்க அவனுக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருப்பீங்க. கேண்டிடேட் யாருன்னே தெரியாது. நீங்க உதயசூரியனுக்கு போட்டு வந்துட்டு நிற்பீங்க. ஒரு கொலைகாரனா இருப்பான், அவன் மேல பல கேஸ் இருக்கும். அப்ப இதுல மக்களாட்சி என்ன இருக்கு? மக்களால் மக்களுக்காக மக்கள், என்னத்த மக்கள்? அடிப்படையில இது டெமோக்ரஸின்னு நீங்க நம்புங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது டெமோக்ரஸி கிடையாது. இந்தியா இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ரிப்பப்ளிக், அதாவது பிரதிநித்துவ குடியரசு. இதுல அந்தந்த எம்எல்ஏ ஜெயிக்கிறது தான் மேட்ரு கண்ணு. சரியா? இப்ப நீங்க ஒரு தொகுதி, இப்ப மதுரை எடுத்துக்கங்க. மதுரை, எங்க ஊர் மதுரை. எங்க ஊர்ல எத்தனை ஒரு தொகுதி எம்எல்ஏ வச்சுக்கோங்க. எத்தனை ஒரு லட்சம் பேர் இருப்பாங்களா? ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? 80,000 இருந்து 90,000 பேர். 90,000 பேர் இருப்பாங்க. இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க, எங்களுடைய தொகுதியில 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்ப நான் மெதுவா சொல்றேன். எங்க தொகுதியில 100 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 பேரு எலெக்ஷன் அன்னைக்கு 100 பேர்ல 30 பேரு நல்லா சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. ஓட்டு பூத்துக்கே வரமாட்டாங்க. கரெக்டா தப்பா? 70 பேர் தான் ஓட்டு பூத்துக்கு வருவாங்க. கரெக்டா? 30 பேர் என்ன பண்ணுவாங்க? நல்லா படுத்து தூங்கிடுவாங்க. இந்த 70 பேர்ல உங்களுக்கு 27 பேர் ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மிச்சம் உள்ள ஓட்டு 2-3 பிரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க தான் எம்எல்ஏ. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆமா, எனக்கு தான் அதிகமான ஓட்டு விழுந்திருக்கு. கரெக்டா? அப்ப 100 பேர்ல மெஜாரிட்டி எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போடணும் அவசியம் கிடையாது. 27 பேர் ஓட்டு போட்டா நீங்க எம்எல்ஏ ஆயிருவீங்க, மறந்துடாதீங்க. சரியா? நீங்க சொல்ற அந்த மெஜாரிட்டி வந்து இப்போ 25ல ஏறக்குறைய ஒரு 45 பேர் ஓட்டு போடலைனாக்கா அவங்கள தான் நீங்க மெஜாரிட்டியா சொல்றீங்க. நீங்க ரொம்ப மக்களை ரொம்ப குழப்பேற வேணாம். ரொம்ப சிம்பிளா வச்சுக்குவோம். 100 பேர் இருக்கான், ஒவ்வொரு விரலும் 10-10ன்னு வச்சுக்கோங்க. 100 பேர்ல எலெக்ஷன் அன்னைக்கு நல்லா சாப்பிட்டு 30 பேர் தூங்கிடுவான். மிச்சம் 70 பேர் இருக்கானா, இந்த 70 பேர்ல 27 பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டான். 30 பேர்னு வச்சுங்க. 27 பேர்ல இருந்து 30 பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டான். மிச்சம் 40 பேரா? இந்த 40 பேர் 2-3 பிரிஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க. யார் ஜெயிக்கிறா? 30 பேர் ஓட்டு போட்டானோ 27 பேர் ஓட்டு போட்டவன் தானே ஜெயிக்கிறான். அப்ப கோல்டன் நம்பர் வந்து 27. இப்ப 27 பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கான்னா நீங்க வரக்கூடாதுன்னு நினைச்சவன் எத்தனை பேரு? 74 பேரு. அப்ப மெஜாரிட்டி மக்கள் நீங்க வரக்கூடாதுன்னு தான் நினைச்சான். ஆனா நீங்க தான் எம்எல்ஏ ஆயிட்டீங்க. இப்ப புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? புரியுது. இப்ப இது பேரு மக்களாட்சியா, டெமோக்ரஸியா? அது ஆனா இதுதான் நடைமுறை. இப்ப கேள்வி என்னன்னா, இந்த பையன் விஜய்னு ஒரு பையன் வந்திருக்காப்புல, புது அரசியலுக்கு புதுசு. இந்த தம்பி வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் 27 ஓட்டு வச்சிருக்கிறாரா? 27 பேரு விஜய்க்காக எலெக்ஷன் அன்னைக்கு காலையில எந்திரிச்சு குளிச்சு பல்ல விலைக்கு ஓட்டு பூத்துக்கு வரிசையில நின்று விஜய் கட்சிக்கு ஓட்டு போடுவானா? இதுதான் கேள்வி. 27 பேர் இருக்கா ஒவ்வொரு தொகுதியிலையும். மொத்தமா கூட்டமா எனக்கு வந்து கூட்டம் வந்துருச்சு, மக்கள் அலை கூட்டம் வந்துச்சு, அப்படியே நான் வந்து அப்படியே அவ்வளவு கூட்டம் வந்து அப்படிலாம் நீ காமி கண்ணு. நான் வேணான்னு சொல்லல. உனக்கு கூட்டம் வந்துச்சா சந்தோஷம், கை தட்டுறோம், விசில் அடிக்கிறோம், நீ பெரிய ஆள் தான், உனக்கு கூட்டம் வருது. ஆனா அந்தந்த இடத்துல அந்தந்த தொகுதியில 27 பேர் உனக்கா காலையில வரிசையில வந்து நின்று ஓட்டு போடுவானா? ஓட்டு போட்டா அந்த தொகுதியில நீ எம்எல்ஏவா ஆகுற. அந்த மாதிரி நிறைய எம்எல்ஏக்கள் வச்சிருந்தா நீ சிஎம் இருக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. கரெக்டா தப்பா? இதுல 27 பேரு இந்த தம்பி சினிமா தம்பிக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா எப்படி கணக்கு பண்ணாலும் அந்த தம்பிக்கு 27 பேர் ஒவ்வொரு தொகுதியிலும் இல்ல. சரியா? கணக்கு போடுறவன் எல்லாம்
அந்த தம்பி கிட்ட ஒரு 10 பேர் இருந்தாலே பெரிய விஷயம்ன்றாங்க. சிட்டியில, அதாவது பெரிய நகரங்கள்ல இளைஞர்கள் அதிகமா இருக்காங்க, அங்க அந்த தம்பிக்கு வந்து 18 பேர் வரைக்கும் வரலாம் அப்படின்றாங்க. நான் வந்து ஓட்டுல எண்ணிக்கையை சொல்றேன், நீங்க கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. மத்தவங்க சொல்ற பெர்சன்டேஜ் இதுல கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, சரியா? 100 ஓட்டு இருக்கு ஒரு ஏரியால, ஒரு பூத்துல. நான் அந்த 100 ஓட்டுல 27 ஓட்டு உங்களுக்கு உழுவணும் அந்த தொகுதியில. அந்த 27 ஓட்டு அந்த தம்பிக்கு இல்ல. சிட்டியில இளைஞர்கள் அதிகமா இருக்கிற இடத்துல அந்த தம்பிக்கு ஒரு 18 ஓட்டு வரைக்கும் மேக்சிமம் வரலாம். வில்லேஜஸ்ல எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருது. இதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா வில்லேஜஸ்ல இருந்து நகரங்களுக்கு வேலைக்கு வந்துட்டானுங்க. அப்ப வில்லேஜ்ல ஆள் இல்ல. அப்ப இளைஞர்கள் வில்லேஜ்ல கிடையாது. இப்ப 30,000 பேர் 20,000 பேர் 30,000 பேர் வில்லேஜ்ல இருந்தாங்க ஒரு காலத்துல. தேர்தல் அன்னைக்கு விடுமுறை கொடுக்குறாங்க, போவாங்க இல்ல சொந்த ஊர். தேர்தல் அன்னைக்கு விடுமுறை 4 நாள் 5 நாள் தொடர் விடுமுறை இருந்தா தான் அந்த இளைஞர்கள்லாம் திருப்பூர்ல இருந்து, சேலத்துல இருந்து, சென்னையில இருந்து அந்த கிராமத்துக்கு போவான். அப்பதான் அது வேலைக்கு ஆகும். 2 நாள் 1 நாள் லீவ்ல அவன் ஊருக்கு போய் ஓட்டு போட மாட்டான். அப்ப அந்த இளைஞர்கள் ஓட்டுலாம் அங்க செல்லாது, அங்க வேலைக்கே ஆகாது. 30,000 பேர் 40,000 பேர் இருந்த வில்லேஜ்ல எல்லாம் இப்ப வந்து வயசான பாட்டி தாத்தா ஒரு 3,000 பேர் 4,000 பேர் தான் இருக்காங்க. அப்ப அதை வச்சு நீங்க என்னத்தை கணக்கு பண்ணுவீங்க? இந்த பையன் வந்து இந்த விஜய்ன்ற தம்பி ஏதோ ஓரளவுக்கு ஓட்டு வாங்கக்கூடிய இடங்கள் நகரங்கள் தான். அந்த நகரங்களுமே அந்த பையன் 27 நம்பர் வாங்குவாப்லையா அப்படின்றது ஒரு கேள்விதான். இப்ப அந்த பையன் நேத்தோ என்னமோ இது பண்ணும் போது அவங்க கட்சிக்காரனே ஒருத்தன் சொல்றான், நாங்க 26% ஓட்டு வச்சிருக்கிறோம்னு சொல்லியிருக்கான். ஓப்பன் மீட்டிங்ல தானே சொல்றாரு. ஆதவ் அர்ஜுனான்னு ஒருத்தர் சொல்றாரு. 26 வச்சிருக்கேன் நீ சொன்னீன்னா நீ தோக்க போறேன், நீ ஒத்துக்கிட்டேன்னு அர்த்தம். 26 வச்சு எப்படி ஜெயிப்ப நீ? என்னடா மேக்ஸ் பரீட்சையில பாஸா ஃபெயிலா அப்படின்னா, அண்ணே எனக்கு 26 மார்க் போட்டிருக்காரு வாத்தியார். 26 மார்க்னா ஃபெயில் தானடா? ஃபெயில் தானே. இப்ப ஏதோ ஒரு கவுண்டர் மணி செந்தில் ஜோக் இருக்குல்ல, நீ SLC பாஸ், நான் 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு, பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா கதையெல்லாம் இருக்கு. நீ 26னா ஃபெயில் ஆக போறேன் நீ ஒத்துக்கிட்ட ஓபன் மீட்டிங்ல, அது எப்படி கரெக்டா இருக்கும்? உன் நம்பர்ஸ் வந்து நீ சொல்ற நம்பர்ஸ் பிரகாரமே நீ ஃபெயில்பா. அப்ப DMK ஜெயிக்க கூடியதுன்னு நீனே சொல்ற ஓப்பனா, அது எப்படி? சோ அடிப்படையில குறைந்தபட்சம் 27க்கு மேல ஒவ்வொரு தொகுதியிலையும் அவர் வாங்கணும். 100 ஓட்டு இருக்குன்னா 100 ஓட்டுல 27 ஓட்டுக்கு மேல அவர் வாங்கணும். குறைந்தபட்சம் 27 இல்ல 27க்கு மேல அவர் வாங்கினாதான் அந்த இடத்துல அவர் எம்எல்ஏ ஆவாரு. இந்த மாதிரி மொத்தம் 234 எம்எல்ஏயா, 234 எம்எல்ஏ 234 தொகுதி. இந்த 234ல ஒரு கணிசமான எண்ணிக்கையில அவரு எம்எல்ஏக்களை ஜெயிச்சாதான் அவர் சிஎம் ஆகக்கூடிய கனவுலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 134 இருக்கணும். 134க்கு மேல வந்தாதானே அவர் சிஎம் இருக்கிற கனவு இருக்குது. அப்போ ஒவ்வொரு 134 தொகுதியிலையும் 27 மக்கள், 100க்கு 27 பேரு வரிசையில காலையில எந்திரிச்சு வந்து இந்த தம்பிக்கு ஓட்டு போடணும். கரெக்டா? இது நடக்கிற காரியமா? நடக்கும்னு இந்த இளைஞர்கள் நிறைய பேர் அவருக்கு பின்னாடி விசில் அடிச்சுக்கிட்டு நடக்காதுன்னு நினைக்கிறீங்க? திமுக போன்ற கட்சிகளுக்கும் அதிமுக போன்ற கட்சிகளுக்கும் நடக்கும்போது ஏன் விஜய்க்கு நடக்காதுன்னு நினைக்கிறீங்க? 2-3 காரியத்தினால இது நடக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. பாயிண்ட் 1 என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்தா நிறைய தொகுதிகளில் 27 கிடையாது, எண்ணிக்கையில கிடையாது. பாயிண்ட் 1. கோயிலிஷன் இருந்தா நடக்கும். இவங்க அதிமுக பிஜேபி NDA கூட்டணியில இந்த விஜய் தம்பி சேர்ந்தாருன்னா உறுதியா ஜெயிக்கிறார். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பர்ஸ் இருக்கு, இவர் நம்பர் அதோட சேர்ந்துச்சுன்னா தானா சேர்ந்துரு. சத்தம் கேக்குதா? கேக்குதா? சேர்ந்தாதானே சத்தம் கேட்கும். விஜய் தனியா நின்றாருன்னா இதுதான் ஒத்த செருப்பு, வேலைக்கு ஆகாது, யூஸ்லெஸ். ஆனா 2016ல ஒத்த செருப்புல தான் ஜெயலலிதா நின்றாங்க, வேலை செஞ்சது. அது ஒத்த செருப்பா? அது ஒத்த யானை. என்ன விளையாடுறீங்க? ஜெயலலிதாவை இந்த குட்டி பையன் கூட சேர்ப்பீங்களா? என்னங்க அது? கேட்கறவங்களுக்கே அது வந்து இதா இருக்காதா? சூரியன் ஒத்தையா தான் நிக்குது மேல, இமயம் ஒரே ஒரு மலை தான், அதெல்லாம் ஒன்னா இருக்குன்றனால அது சாதாரணமா? ஜெயலலிதா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எத்தனை நாள் வேலை பார்த்திருப்பாங்க? விஜய் ஜெயலலிதாவுடைய பொசிஷனுக்கு போக முடியாதுன்னு நான் சொல்லல, ஆனா போறதுக்கு டைம் இருக்குல்ல. இப்பதானே முதல்வர் வர்றாரு, இனி ஃபர்ஸ்ட்ல இருந்து மேல வரணும்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இதெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் மொத்தமா வச்சிருக்கிற சிம்பிள் இல்லையா? மொத்தம் 139 சிம்பிளோ என்னமோ வச்சிருக்கு. 184 சிம்பிள் வச்சிருக்கு எலெக்ஷன் கமிஷன். இப்ப நெட்ல இருந்து பார்த்து எடுத்திருக்கோம். இது கேமரால தெரியுதாமா? இப்ப சில நேரத்துல ரிஃப்ளெக்ஷன்ல தெரியாது. இந்த சிம்பிள்ல ஏதோ ஒண்ணுதான் அந்த தம்பிக்கு கொடுக்க போறாங்க. கரெக்டா? இந்த தம்பி விஜய் தம்பி இருக்காப்ல, அவருக்கு என்ன முத்திரை, என்ன சிம்பிள்?
தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. எனக்கு தெரியுமா? இந்த மக்களுக்கு தெரியுமா? இவர் கடைசி நேரத்துல அவருக்கு ஏதாவது ஒரு சிம்பிள் இதுல இருந்து எடுத்து கொடுப்பாங்க. ஒரு 4 சிம்பிள் எடுத்து இதுல இருந்தாவது ஒரு எடுத்துக்கான்னு. இதுல இந்த பிரெட் எல்லாம் கொடுத்தாங்கன்னா என்னத்தை செய்வாரு? பிரெட்டு தான், பிரெட்டுக்கு ஓட்டு போடுங்க, பிரெட்டு போடு ஊருக்கு போய் சொல்லிட்டு இருப்பாரா? பெட்டி, கோப்பை, வாளி, குப்பை தொட்டி இதெல்லாம் இருக்கு சிம்பிளா. உங்கள் பொன்னான வாக்குகளை குப்பை தொட்டியில் போடுங்கள்னு சொல்லுவாரா? ரோடு போய் இந்த சிம்பிளை எப்படி ரிஜிஸ்டர் பண்ண போறாரு 1.5 மாசத்துக்குள்ள? இவர் சொல்லுவாரு விஜய் விஜய்னு. இப்ப நம்ம ஊர் பாட்டி கிட்ட போய் சொல்லுவானுங்க, பாட்டியம்மா விஜய் நிக்கிறாரு ஓட்டு போட்டுரு. எதுலப்பா இப்படி சேவை சின்னத்துல நிக்கிறாரு. சரி சேவை சின்னம் மறந்துடாத, சேவை சின்னம் அப்படின்னா ஏன்டா இவ்வளவு நேரம் கத்துற, தெரியாது எங்களுக்கு போயா அப்படின்றோம். போனதுக்கு அப்புறம் பக்கத்துல இன்னொரு பாட்டி கேட்க என்ன சொன்னாங்க அப்படின்னு, ஏதோ வாத்துல நிக்கிறாராம் ஓட்டு போட சொன்னாங்க. இப்ப கத்தி சொல்லிருப்பான் சேவை சின்னம்னு. அந்த பாட்டிக்கு கடைசி வாத்துன்ட்டு உள்ள போகும். நீ சொன்ன வார்த்தை எங்கேயும் காணா, அப்புறம் ரெட்டலையும் காணா இங்க. அப்ப வேற என்னத்த பண்றதுன்னு தெரியல. அப்ப எனக்கு தெரிஞ்ச உதயசூரியன்ல குத்திட்டு வந்துட்டேன்னு வந்து நிக்கும். என்ன பாட்டி படிச்சு சொன்னேனே சேவை சின்னம் அப்படின்னா, அந்த சேவல் சின்னம் தான் விஜய் நிக்க போறாரு. நீ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுவ? நான் என்ன சேவை சின்னம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அவருக்கு என்ன சிம்பிளே கொடுக்கல. அவர் எப்படி ஊரா போய் ரிஜிஸ்டர் பண்ணுவாரு கடைசி 1.5 மாசத்துல? இவர் போட்டோவை போட்டா அவர் சிம்பிள் கொடுக்க போறாங்க. விஜய் முகமா இருக்க போதாங்க. வேற என்ன சிம்பிள் கொடுப்பாங்க? பரிசு பொட்டி, தொப்பி இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுவாரு? வேகமா ரிஜிஸ்டர் ஆகாதுல. குக்கர் சின்னம் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவாரு? இப்போ ஒருவேளை ஏடிஎம்கே பிஜேபியோட சேர்ந்து இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, கோயிலேஷன்ல இருந்தாருன்னா, இந்த பசங்க ஊருக்கு போய் அந்தந்த கட்சிக்காரங்க இருப்பாங்கல்ல ஊர்ல அவங்க வந்து, அம்மா இந்த தொகுதியில நம்ம ஆளு விஜய் நிக்கிறாருங்க ஐயா, விஜய் நிக்கிறாரு, அவர் சிம்பிள் சேவல்னா சேவல் தான் நிக்கிறாரு, சேவல் நிக்கிறாருன்னு ரிஜிஸ்டர் பண்ணிடுவானுங்க. அது மாத்திரம் இல்ல, ட்ரெடிஷனல் ஓட்டர்ஸ் இருக்கான்ல, இது வரைக்கும் ஏடிஎம்கே குத்துனவன், அவன்ல ஒரு கணிசமான ஆளுங்க விஜய்க்கு குத்தணும்னு மாத்திரான்ல மைண்ட. அதுவே நீ ஒரு பெரிய அட்வான்டேஜ் உனக்கு. ஒரு விஜய்ன்ற இந்த கட்சிக்கு இத்தனை வருஷமா ரெட்டலைக்கு குத்திக்கிட்டு இருந்தவன் இருக்கான்ல, அவன் விஜய்க்காக குத்தணும்னு ஒரு தொகுதியில கிளம்புறான்னு வச்சுக்கோங்க. மதுரை மேற்கு மண்டல தொகுதின்னு எம்எல்ஏ தொகுதின்னு வச்சுக்கங்களேன். ஒருவேளை எக்ஸாம்பிள் மதுரை மேற்குல விஜய் நிக்கிறாரு, ஏடிஎம்கே கோயலிஷன்ல கூட்டணியில நிக்கிறாரு. அப்போ மதுரை மேற்குல இருக்கக்கூடிய ஏடிஎம்கே தொண்டர்கள் யாருக்காக வேலை வைப்பான்? விஜய்க்கு வேலை வைப்பான். அப்ப அவன் எல்லாம் ஊரா போய் நீ விஜய்க்கு இந்த சிம்பிள் இந்த சிம்பிள் இந்த சிம்பிள் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அது அவருக்கு எவ்வளவு பெரிய பலம். அவர் தனியா போய் இந்தியா தமிழ்நாட்டுல இருக்கிற 8 கோடி மக்களுக்குள்ளேயும் அவர் சிம்பிளை ரெஜிஸ்டர் பண்ணிடுமா 1 மாசத்துக்குள்ள? இது நடக்கிற காரியமா? சோ பிராக்டிக்கலா பார்த்தா அவர் தனியா நின்றாருன்னா அவர் வந்து வேஸ்ட். அவர் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவங்க சும்மா சொல்லலாம். இப்ப வந்து எப்படி கமலஹாசன் ஒண்ணும் இல்லாம போனாரோ, காத்து போடுங்க பலூன் மாதிரி ஆனாரோ, சிரஞ்சீவி அப்படின்னு ஒருத்தர், அவரு இங்க விஜய் மாதிரி தான் அங்க பெரிய ஸ்டாரு, அவர் வந்து எலெக்ஷன்ல நின்று தோத்து போயிட்டாருல்ல. பவன் கல்யாணே கூட எலெக்ஷனுக்கு வந்தாரு. இந்த டேர்ம்ல தான் வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சு ஆட்சிக்கு வந்தாரு. டெபுட்டி சிஎம் இருக்காரு ஆந்திரால. அதே மாதிரிதான் தம்பி, பவன் கல்யாண் கோயலிஷன்ல வந்து ஆட்சிக்கு வந்தாரு, இன்னைக்கு பவர்ஃபுல்லான இடத்துக்கு போயிட்டாரு. அதே மாதிரி இந்த தம்பி விஜய் தம்பி அதிமுக பிஜேபி கோயலிஷனோட சேர்ந்துச்சுன்னா அது முக்கியமான பதவிக்கு அடுத்து போகுது. அது இல்லாம நான் தனியா நிக்க போறேன்னு சொல்லுச்சுன்னா அது கட்டாயமா தோத்து போகுது. அதுல வந்து டீசென்டாவது தோக்குமான்னு பார்த்தா டீசென்டா கூட தோக்காது, இன்டீசென்டா தோத்து போகும். எனக்கு என்னன்னா, அந்த பையன் பார்க்க கெட்ட பையன் மாதிரி தெரியல. யாரு இந்த விஜய்ன்ற பையன் இருக்காரு, அவர் பார்க்க ஒன்னும் கெட்ட ஆளு மாதிரி இல்ல, டீசென்டான பையனா தான் தருது. அதுவும் இந்த திமுக மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு பையன் வர்றது நல்லதுதான் ஒரு வகையில. ஆனா முதலமைச்சர் வந்து கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், துணை முதலமைச்சர் அது கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் கிடையாது. அதை போய் விஜய் ஏற்பாரா? தம்பி, ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இதெல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். நம்ம எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை எம்எல்ஏக்கள் ஒவ்வொருத்தரும் வச்சிருக்கான்றதை பொறுத்து தான் நடக்க போகுது எல்லாமே. ஆமா, கரெக்டா தப்பா? அப்ப இந்த பையன் ஒருவேளை டீசென்டான எண்ணிக்கையில எம்எல்ஏக்களை வச்சிருந்தாப்புலன்னா டிமாண்ட் பண்ண எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டம் மாறலாம்ப்பா. ஏன் துணை முதலமைச்சர்? முதலமைச்சர்னே பேசு சாமி. இப்ப ஏன் அதை பத்தி பேசுற? நீ அந்தந்த தொகுதி எம்எல்ஏவை ஜெயிக்கிறதுக்கு பாரு. இதுதான் நம்ம தம்பி நம்ம முதல்ல சொன்னோம், இந்தியா இஸ் நாட் எ டெமோக்ரஸி. மக்களாட்சி அப்படின்னு நம்ம நினைக்கிறது தப்பு. இந்தியா இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ரிப்பப்ளிக். அப்படின்னா அது வந்து என்ன சொல்ற, ரெப்ரசன்டேட்டிவ் ரிப்பப்ளிக்னா பிரதிநித்துவ குடியரசு. அப்ப அந்தந்த பிரதிநிதியை நீ ஜெயிக்கணும்ல, அந்தந்த எம்எல்ஏவை ஜெயிக்கணும்ல. எம்எல்ஏ ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீ ஆட்டத்தை ஆடு.
நீ எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் கூட்டத்தை வச்சு பேசுறதுக்கு ஒன்றும் அர்த்தம் இல்லை கண்ணு. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எம்எல்ஏ கூட்டம் தான் பேசும், மக்கள் கூட்டம் பேசாது. எம்எல்ஏக்களுமே காசை வாங்கிட்டு மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படிலாம் மாறினா அவன் பையன் என்ன பண்ணுவான் பாவம். தான் தடவை வர்றாப்புல. இதுக்கு முன்னாடி விஜயகாந்துக்கு இதே மாதிரி தானே, விஜயகாந்த் எம்எல்ஏக்கள் எல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டாங்க, நேரத்துல மாறிட்டாங்க, எல்லாம் மாறினாங்கல்ல. அந்த பையன் பாவம் உள்ள இப்பயே ஒரு கூட்டத்தை மேனேஜ் பண்ண முடியாம சிக்கல்ல சின்ன பண்ணமாச்சு. அது அண்ணாமலை தானே தடவை அந்த பையனை காப்பாத்தி விட்டாப்புல. அதெல்லாம் நான் கொஞ்சம் நன்றி உணர்ச்சியோட இருந்தா சரி இந்த பையன். அப்ப இப்பயே இவ்வளவு சிக்கலுக்கு போகுது. ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஜெயிக்கணுமே. ஜெயிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே பிஜேபி கோலிஷனோட அந்த பையன் இருந்தாதான் ஜெயிக்கும். தனியா எப்படி ஒவ்வொரு தொகுதியிலையும் 27 பேர் ஓட்ட வாங்கும்? ஆதவ அர்ஜுனாவும் உறுதியா சொல்றாரு கூட்டணியே கிடையாதுன்னு. தம்பி, நீங்க ஒரு நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. டிஎம்கேல வேலை பார்க்குற பையன் என்கிட்ட சொன்னதை சொல்றேன். பெண் நிறுவனத்துல வேலை பார்க்குற பையன், டிஎம்கே உடைய முதல் குடும்பத்துடைய பார்ட்டிலாம் ஈசிஆர்லாம் நடக்கும். இந்த ஈசிஆர் பார்ட்டிக்கு அவங்க பில்டிங்குள்ள ரூமுக்குள்ள போகக்கூடிய சில நபர்கள்ல ஒருத்தர் வந்து இந்த லாட்ரி மருமகன். எந்த லாட்ரின்னு உங்களுக்கு தெரியும், மார்டின் லாட்ரி மருமகன். அவ்வளவு க்ளோஸ் தம்பி அவங்க முதல் குடும்பத்துடைய நபர்களோட. அவ்வளவு க்ளோஸ் ஆன ஆளு. அதுக்கப்புறம் அங்க இருந்து இன்னொரு கட்சிக்கு வந்தாரா, விடுதலை சிறுத்தைகள். அப்புறம் அங்க இருந்து இப்ப இவருக்கு வந்திருக்கிறாப்புல. இப்ப லாட்ரி மருமகன் வந்து லாட்ரி தொழில நிறைய காசு பாக்குறவங்க. அவங்களுக்கு அதுதான் அடிப்படை தொழில். அதுல இருந்து இவங்க இதுக்கு வந்திருக்காங்க. மக்கள் பணியாற்றுறதுக்கு என்ன தியாக அவங்கெல்லாம். அதுவும் முதல் குடும்பத்துல டிஎம்கே முதல் குடும்பத்துடைய நகமும் சதையுமா இருக்கிறவங்க. அவங்க பணம் இவங்க கிட்ட இருக்கு, இவங்க இது அவங்க கிட்ட இருக்கு. அவ்வளவு க்ளோஸ் ஆன ஆளுங்க. அவங்க டிவிகேக்கு லாயலா இருப்பாங்க. நீங்க நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்களா சொல்லுங்க. அரசியல் என்ன வேணாலும் நடக்கும். கமலஹாசன் கூட ஒருத்தர் இருந்தார் பாத்தீங்களா, இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம்ல போடுற வெண்ணிலா வியாபாரம் பண்றவர், மகேந்திரன் ஐயா. அந்த மகேந்திரன் ஐயா வந்து பரம்பரைக்கு டிஎம்கேக்கு நகமும் சதையுமா இருக்கிறவர். அவர் பஃபர் ஏஜென்ட் மாதிரி டிஎம்கே காசு அவருக்கு இது இவருக்குன்னு சொல்லி அப்படி நகம் சதையுமா க்ளோஸா இருக்கிறவங்க. அவர் வந்து கமலஹாசனோட சேர்ந்தாரு. பின்னாடி என்னாச்சு கமலஹாசனுக்கு நிலைமை? திரும்ப ஒண்ணும் இல்லாம போயினாப்ல. இப்ப திமுகவுல ராஜ்யசபா எம்பி ஆகி இப்ப கதை என்னன்னா, டிஎம்கேல இருந்து சில நேரத்துல இந்த மாதிரி சில வைரஸுகளை அனுப்புவானுங்க. நான் இவர் பேர் வைரஸ், இவர் கெட்டவர்லாம் நான் சொல்ல மாட்டேன் வாயை திறந்து. நான் இப்ப யாரையும் சொல்லல, மருமக புள்ளன்னு தான் சொன்னேன். சரியா? நான் யாரோ ஒரு பேரை சொன்னீங்க நீங்க, அவர் பேரை கூட நான் சொல்லல. ஒரு லாட்ரி மருமகன். அந்த லாட்ரி மருமகன் உங்க கூட இருக்கிறாருன்னா அவர் வந்து எப்படி இருந்தாலும் டிஎம்கேனால அனுப்பப்பட்ட ஒரு வைரஸா இருக்கலாம். அப்ப இந்த செல்போன்ல எல்லாம் சொல்றாங்கல்ல, உங்க போனில் வைரஸ் வந்து விட்டது அப்படின்னு. உங்க போனுக்குள்ளேயே இருந்து உங்களையே டிஸ்டர்ப் பண்ணி அழிச்சுருன்றாங்கல்ல. அந்த மாதிரி உங்க முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது வேற கட்சியில இருந்து உங்க கட்சிக்காக வந்த சில வைரஸுகளை சொல்றத வச்சு நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா அதோட முடிஞ்சீங்க. ஏன்னா அவன் என்ன சொல்லுவான்னா, அவங்களை ஏத்தி விடுவான். அண்ணே உங்களால தெரியுமா, உங்க மாதிரி முடியுமா, அண்ணே நீங்க அப்படி இப்படின்வான். கடைசி முக்கியமான நேரங்கள்ல முட்டுச்சந்தில போய் முட்டிட்டு நிக்க கூடாது. வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்லுவாரு, மாற்றான் வழி தன் வழி வினை வழி துணை வழி அறிந்து ஆற்றல் செயல்னு. ஆனா அடுத்தவன் பலம் என்ன, நம்ம பலம் என்ன, நம்ம சூழ்நிலை பலம் என்ன, நமக்கு எவன் வந்து நிப்பான், இவன் எதிரிக்கு எவன் வந்து நிப்பான், இது எல்லாத்தையும் யோசிச்சு புத்திசாலித்தனமான முடிவு எடுக்கணும்னு. முடிவை எடுக்கிற வரைக்கும் தான் முடிவு நம்ம கையில இருக்கு தம்பி. முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் நாம எடுத்த முடிவு தான் நம்ம முடிவை தீர்மானிக்கும். இப்ப இந்த பையன் தனியா போகணும் முடிவு எடுத்தான்னு வச்சுக்கோங்க, அதோட முடிஞ்சான். இந்த சிம்பிள் இருக்குல்ல, இதுல ஏதாவது ஒண்ணு குடும்பானுங்க. இந்த சிம்பிளை எப்படி போய் மக்கள்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுவான்? இதுல இந்த இதெல்லாம் ஒரு சிம்பிளா தம்பி? இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா எப்படி போயின்னு சொல்லுவான்? ஒரு மாசம் இருக்கும் உங்களுக்கு டைம். 8 கோடி மக்கள்கிட்டையும் இந்த சிம்பிளை போய் காமிச்சு இதுல ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை. ட்ரில்லிங் மிஷின் எல்லாம் கொடுத்தாங்கன்னா என்ன விரும்பி பண்ணுவாரு? தோடு எல்லாம் கொடுத்தாங்கன்னா எப்படி அவர் தோட காமிச்சு தோட்டுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாரா? கீபோர்டு, புல்லாங்குழல், இந்த சிம்பிள் எல்லாம் கொடுத்தா பேன், ஃபனல்லாம் கொடுத்தா என்ன செய்வாரு? ஊருக்கு நீ விஜய் பெரியாள்னு பேசாத. கடைசி எலெக்ஷன் அன்னைக்கு மக்கள் ஃபனல் கொடுத்தாங்கன்னா ஃபனலுக்கு ஓட்டு போடணும், விஜய்க்கு இல்ல. நீ விஜய்னா ஃபனல்னா விஜய், நீ எப்படி மூளைக்குள்ள 8 கோடி மூளைக்குள்ள எப்படி ஏத்துவ? விஜய் அப்படின்னா ஃபனல் அப்படின்னு சொல்லணும். ஒருவேளை ஃபனல்ல நிக்கிறாருன்னா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க? நீ விஜய்னு சொல்லுவீங்க, மக்களுக்கு எப்படி தெரியும்? 8 கோடி மக்களுக்கு போய் ரிஜிஸ்டர் பண்ணிடுவீங்களா? அந்தந்த தொகுதியில 27 பேர் 127 பேர் இந்த அந்த அவர் ஃபனல் கொடுத்தாங்கன்னா ஃபனல்ல குத்துவானுங்களா?
குத்தலைன்னா அவர் பாவம், அவருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு கட்சி நடத்தி இவ்வளவு செலவு பண்ணி தோத்து போயிடுவார். தோத்து போனா எல்லா பேரும் நம்மளை விட்டு போயிடுவான் தம்பி. இந்த கேம் எப்படி தெரியுமா? வின்னர் டேக்ஸ் ஆல், லூசர் ஹேஸ் டு ஃபால். அதுதான் அரசியல். நீங்க பரீட்சை எழுதுனீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கலாம், செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஜஸ்ட் பாஸ் கூட ஆகலாம். கரெக்டா? பரீட்சையில கரெக்டா இல்லையா? இந்த ஓட்ட பந்தயத்துல முதல் பரிசு அப்படின்னு தங்கம், இரண்டாம் பரிசு, மூன்றாம் பரிசு, இந்த மாதிரி 3 பரிசு எல்லாம் கொடுப்பாங்கல்ல ஓட்ட பந்தயத்துல. இந்த அரசியல் பந்தயத்துல ஜெயிச்சவனுக்கு மேடை, தோத்தவனுக்கு தூக்கு மேடை தம்பி. தோக்குறதுன்றது அரசியல்ல முடிகிறது. நீங்க அதுவும் இந்த கட்சி தோத்துச்சுன்னா என்ன ஆகும்? நேரடியா திமுக இவங்களை எதிரியா நினைக்குது. இவங்க வலிக்கு விழுந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட முடிச்சிருவானுங்க. இவங்க எந்திரிக்கவே முடியாது. ஏன்னா டிவிக்கே முன்னேறிடுச்சு. இந்த பையன் விஜய்ன்ற சினிமா தம்பி மேல வந்துட்டாப்லன்னா டிஎம்கே உடைய வருங்கால குடும்ப தலைவர்களுக்கெல்லாம் இவர் எதிரியா வருவாருன்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்ப அடுத்தடுத்து நிறைய பேர் வரிசையில நிக்கிறாங்கல்ல டிஎம்கேல. ஸ்டாலின் ஐயாவுக்கு அப்புறம் அடுத்த 2 தலைமுறை இருக்குது. இந்த 2 தலைமுறைக்கும் இவர் ஒரு மாற்றாவும் ஒரு போட்டியாளராகவும் இருப்பாருன்னு நினைக்கிறாங்க. அப்ப அவர் விட்டு வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க தம்பி. இவருக்கு ஒரே வழி, ஏடிஎம்கேவோட கோலிஷன் வச்சு, பிஜேபி ஏடிஎம்கேவோட கோலிஷன் வச்சு முதல்ல இவரையும் இவர் கட்சியையும் காப்பாத்திக்கிறது தான். நான் வைக்க மாட்டேன், தனியா நிப்பேன்னா 10 எம்எல்ஏ கூட வர்றது கஷ்டம் தம்பி. இவர் 10 எம்எல்ஏ கூட வராம தோத்து போனாருன்னா வருத்தப்படக்கூடிய நிறைய பேர்ல நானும் ஒருத்தன். நான் இவர் ஓட்டு போடுற ஆளும் கிடையாது, நான் இந்த டிவிகேவும் கிடையாது, இந்த விஜய் தம்பியோடைய ரசிகரும் கிடையாது. ஆனா விஜய் மாதிரி ஒருத்தர் இந்த அரசியல் சாம்பார்ல வரணுமானா வரணும். இந்த குழம்புல, இந்த அரசியல் குழம்புல, இந்த சாம்பார்ல எதோ உள்ள சேருது. டிஎம்கேக்கு ஒரு எதிர்வினை ஆகக்கூடிய ஒரு சக்தி வரணும். ஏற்கனவே ஏடிஎம்கே ரொம்ப வீக்கா இருக்கிறாரு. எடப்பாடி சார் சில முடிவுகள் எடுக்கிறனால அவர் கொஞ்சம் வீக்கா இருக்கிறாரு. பிஜேபி எடப்பாடி ஒன்னா சேர்ந்தா கூட அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலதான் வர்றாங்க. இருந்தாலும் டிஎம்கேவை எதுக்கணும்னா இந்த கூட்டத்தோட விஜய் சேரணும். இது இவங்களுக்கு லாபமா நஷ்டமான்றதல்ல, விஜய்க்கு இதுதான் தீர்மானமான எலெக்ஷன். விஜய் இதுல சேரலன்னா விஜய் கட்சி இதோட அழியுது. அதை அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா, நான் இந்த வார்த்தையை சொல்ற கூட எனக்கு பயமா இருக்கு, எனக்கு அது நடந்துடக்கூடாதுன்றனால பயமா இருக்குன்றேன். விஜய் அழிஞ்சிடக்கூடாது, விஜய் கட்சி அழிஞ்சிடக்கூடாது. அவரும் நல்லா இருக்கணும், அவர் கட்சியும் டீசெண்டா ஒன் ஆஃப் தி பார்ட்டிஸா தமிழ்நாட்டில் இருக்கணும். அதுக்கு அவர் பிஜேபி ஏடிஎம்கே கோலிஷனோட சேரணும். நான் அதுல இருந்து அவங்க கிட்ட சொல்லக்கூடிய ஒரே விஷயம், ஒவ்வொரு தொகுதியிலையும் 100 பேர் ஓட்டு போடுறதுக்கு இருக்கான்னா 27 பேர் உங்களுக்குன்னு ஓட்டு போடுற அன்னைக்கு வரிசையில நின்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிம்பல்ல குத்தணும், ஓட்ட குத்தணும். அந்த சிம்பலை ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். 27 பேர் உங்களுக்காக ஓட்டு போடணும். அந்த 27 பேர் ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கானான்றத நீங்க தீர்மானம் பண்ணிக்கங்க. டிவிகே காரங்க, உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்குது, நாங்க கட்டாயம் ஒவ்வொரு தொகுதியிலையும் எம்எல்ஏ தொகுதியில நாங்க 27 ஓட்டு வாங்கிடுவோம்னு நீங்க நம்புனீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. இது அவங்க கிட்டயும் சொல்றேன் தம்பி, அவங்க நல்லதுக்காகத்தான் சொல்றோம். அவங்க மேல விருப்பம் இருக்கிறனால, அவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறனால ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. ஒண்ணு இல்ல, ஏதாவது ஒரு தொகுதி எடுத்துங்க. இப்ப மதுரை கிழக்கு தொகுதினா அந்த மதுரை கிழக்கு தொகுதியில நீங்க ஒரு ஜிபே நம்பரை போட்டு நீங்க ஒரு சின்ன விளம்பரத்தை பண்ணுங்க. அந்த ஏரியால போய் அந்த ஜிபே நம்பருக்கு அந்த தொகுதியில உள்ளவங்க ஒரே ஒரு ரூபா ஜிபே பண்ண சொல்லுங்க தம்பி. அன்னைக்கு நைட்டு எத்தனை ரூபா அந்த அக்கௌண்ட்ல விழுந்திருக்குன்னு பாருங்க. அந்த தொகுதியில 80,000 ஓட்டு இருக்குன்னா அந்த 80,000 ஓட்டுல குறைந்தபட்சம் அவங்க ஒரு 30,000 பேராவது ₹1 அனுப்பியிருக்கானா பாருங்க. அந்த ₹1 கூட அனுப்பலன்னு வச்சுக்கோங்க, அந்த தொகுதியில உங்களுக்கு 27 பேர் அன்னைக்கு காலையில வரிசையில நின்று உங்க சிம்பிள்ல குத்த மாட்டான்னு நீங்க உறுதிப்படுத்திக்கலாம். ஏன்னா ஒரே ஆளு ₹10 போட்டானா அப்படின்னா ஜிபேல அதெல்லாம் இருக்கு, எத்தனை பேர் போட்டான்னு நீங்க எண்ணிட முடியும். என்ன முடியுமா இல்லையா? அப்ப குறைந்தபட்சம் ₹1 போட சொல்லுங்க. இவ்வளவு சொல்றீங்களா, எங்களுக்கு 1000 கூட்டம் சேர்ந்தது, எத்தனை லட்சம் பேர் சேர்ந்தாங்கன்னு சொல்றாங்கல்ல. ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு ஜிபே நம்பரை கொடுத்து அந்தந்த தொகுதியில கொடுத்து பார்க்க சொல்லுங்க. அந்த கட்சியா இருக்கணும். அவன் வேறவனா சொல்றேன் டிவிகே பேர்ல ஏதாவது சொல்லி ஏமாத்திர போறான். ஐயா சாமிகளா, நான் அப்படி சொல்லல. உங்க டிவிகே ஹெட்டா இருக்கக்கூடிய விஜய் சாரோ இல்ல அதுக்கு ஈக்குவலண்டா யாரோ ஒருத்தரோ
ஒரு இடத்துல பேருக்கு ஒரு 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 ஆர்கனைசேஷன், ஒரு பொதுமக்களுக்கு தொண்டு நிறுவனம்னு ஏதாவது ஒன்று பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கு ஒரு ஜிபே நம்பரை வாங்கி, எங்க கட்சிக்கு ஓட்டு போடக்கூடிய நபராக நீங்கள் இருந்தால் நீங்கள் ஓட்டு போடுவீர்கள் என்று எங்களுக்கு தெரியப்படுத்த நீங்க விரும்பினால் இந்த ஜிபே நம்பருக்கு வெறும் ₹1 அனுப்பவும்னு சொல்லி பாருங்களேன், எத்தனை ரூபா வருதுன்னு பார்த்துருவோம் தம்பி. எனக்கு தெரிஞ்சு இவங்க அப்பதான் இவங்களுக்கு தெளிவு வரும். 27% இவங்களுக்கு கிடையாது ஒவ்வொரு தொகுதியிலையும் அப்படின்னு அப்பதான் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இல்ல ஒரு வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி, சரி ₹1 அனுப்ப வேணாம், ஒரு வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி ஹை அனுப்ப சொல்லுங்கப்பா. எல்லா வேலையும் போன் இருக்குல்ல, ரிச்சாக்கான கூட போன் வச்சிருக்கான். வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி அந்தந்த தொகுதியில ஒரு ஹை அனுப்ப சொல்லுங்க. எத்தனை பேர் ஹை அனுப்புறான்னு பாருங்க, ஓட்டு போடுவானான்னு பார்ப்போம். இதுல நீங்க ரிஜிஸ்டர் வேற பண்ணணும், மறந்துடாதீங்க. இந்த பாருங்க, இந்த 139 சிம்பிள் இருக்கு. இதுல ஏதாவது உங்களுக்கு கொடுப்பாங்க. பலாப்பழம்லாம் போன தடவை கொடுத்தாங்க. யாருக்கு? ஓபிஎஸ் ஐயாவுக்கு பலாப்பழம். அவர் ஊரா பலாப்பழத்தை தூக்கிட்டு போய் தெரிஞ்சாரு. சரி, அவர் ஒரு தொகுதிக்கே பலாப்பழம் தான் நான் தான் பலாப்பழம்னு சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. இப்ப இதே பலாப்பழத்தை விஜய்க்கு கொடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டுல உள்ள 8 கோடி பேர்கிட்டையும் போய் விஜய்னா பலாப்பழம்னா விஜய்னு அவர் சொல்லுவாரா? எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுவாரு சிம்பிள? பலாப்பழம் சீசன் கூட இருக்காது. பலாப்பழம் சீசன் கூட இருக்காது. கிடைக்கலன்னா என்ன செய்வாரு? இதுல இந்த பாருங்களேன், இன்னும் வேற சிம்பிள். நெகவெட்டி நூடுல்ஸ், டை, திடீர்னு பேண்ட கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இஞ்சி எல்லாம் கொடுத்தா என்ன செய்வாரு விஜய்? நான் ஒரு இஞ்சின்னு எல்லார்கிட்டையும் சொல்லுவாரா? இஞ்சிக்கு ஓட்டு போடுங்கள், விஜய்க்கு ஓட்டு போடுங்க. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா எலெக்ஷன்? விளையாட்டுங்களா? அந்த குழந்தைங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்குதுங்க? பொழைக்கணும்னா பிஜேபி ADMK கோலிஷன்ல சேருங்கப்பா, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்.